ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் டிசைன் வந்து நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டேன், எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை. நான் வந்து எப்படி போட்டேன்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு சரியில் வந்து நான் ஒரு 3 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா நெருக்கமாக வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். செயின் வந்து எப்பயும் போடும்போது ரொம்ப பெருசாகவும் போடாதீங்க, கொஞ்சம் சின்ன சின்னதாக போடுங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு, நம்பர் 3 சைஸ் பீடு, அப்புறம் வந்து இன்னொன்று லைன் சுகர் பீடு, அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் 1 இன்ச்சு வந்து கேப் விட்டு இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன், திலகம் ஷேப்பில் ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு நம்பர் 3 சைஸ் பீடு, அப்புறம் ஒரு சுகர் பீட் வந்து கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து இந்த நடுவுலலாம் வந்து பாருங்கள், அந்த கேப்பில் வந்து நான் நம்பர் 4 சைஸ் பீடு ஒன்று கொடுத்து அதை சுற்றி வந்து சுகர் பீட் கொடுத்து மேலே வந்து ஒரு 3 லைன் வந்து நம்பர் 3 சைஸ் பீடும் சுகர் பீடும் வந்து கொடுத்துருக்கேன். பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு 2 சைடு வி ஷேப்பில் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்டரில் நடுவில் வந்து இந்த பீட் வந்து கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் வந்துடும். எப்பயும் நீங்கள் ஸ்டோன்லாம் ஒட்டும் போது மார்க் பண்ணிவிட்டு ஒட்டுங்க, எவ்வளோ அளவு கேப்பில் வந்து நம்ம ஒட்டுறோம் அப்படின்னு. ஒரு டேப் வச்சோ ஸ்கேல் வச்சோ வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, கரெக்டான அளவுலாம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் ஒட்டி போடும்போது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரே கேப் வந்து நம்மளுக்கு ஈவனாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து அடுத்தது புட்டா டிசைன் வந்து நான் அங்கங்கே கொடுத்துருக்கேன். நம்ம அந்த ஸ்டோனுக்கு நடுவில் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒரு நம்பர் 4 சைஸ் பீடு வச்சு சுற்றி சுகர் பீடு, அதுக்கடுத்தது 3 லைன் வந்து நம்ம 3 சைஸ் பீடும் ஒரு சுகர் பீடும் வந்து கொடுத்துருக்கேன். பாருங்கள், நெக்லைனில் வர அதே டிசைன் வந்து நான் புட்டா டிசைனுக்கும் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஸ்லீவ்லேயும் நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன். நெக்லைனில் வந்து என்ன டிசைன் வந்ததோ அதே தான் ஸ்லீவ்லேயும். ஃபஸ்ட்டு 3 லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் சுகர் பீட் ஒரு லைன், நம்பர் 3 சைஸ் ஒரு லைனு, அப்புறம் வந்து சுகர் பீட் ஒரு லைனு, அப்புறம் வந்து செயின் ஸ்டிச் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். நெக் லைனில் வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணமோ அதே தான் வந்து ஸ்லீவ்லேயும் வந்து பண்ணியிருக்கேன். அங்கங்கே புட்டா டிசைனு. இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான், அதனால் வந்து புட்டா டிசைன் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். நம்மளுக்கு எல்போ ஸ்லீவ் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து புட்டா டிசைன் வந்து நம்ம போட்டால் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் நெக்லேயும் வந்து இதே சேம் டிசைன் தான் வரும். இந்த ப்ளவுஸோட ரேஞ்ச் வந்து நம்ம 1200லேருந்து 1500 வரைக்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.